ஹாய் எப்போவுமே பேக் பீஸை வச்சு தான் ஃப்ரண்ட் பீஸ் நம்ம வரைய போகிறோம். இதை வந்து அவுட்டர் லைன்லாம் மார்க் பண்ணிவிட்டு உள்ளே கரெக்டாக தையலுக்கான அளவு எது கரெக்டான அளவு எது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் எடுத்தோன்னா குடஞ்சி வெட்டிடணும், இல்லாட்டி மறந்துடுவோம். அப்புறம் கரெக்டான அளவில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக்கை நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். வரைஞ்சிட்டு கழுத்தை ரொம்ப இழுக்கக்கூடாது. பின் கழுத்தோட அகலம் வரைக்கும் முன்பக்க கழுத்து அகலம் இருக்காது. அதை எவ்வளோ இருக்கோ அதே ஷேப் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட இழுத்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு லூஸ் அடிக்கும். இருக்கிறத வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொக்கி வைக்கிறதுக்கு சைடில் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கும் மேலே கழுத்தை அடித்து திருப்புறதுக்கு தையலுக்கான அளவும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கொக்கி சைடு எவ்வளோ நீளம்ன்றதை நான் அப்போயே மார்க் பண்ணிவிட்டேன். அடுத்து ஃப்ரண்ட்டு நீளம் மார்க் பண்ணுறேன். கொக்கி சைடில் டாட் இருந்த இடத்தையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ரைட்டாக இந்த இடத்துல டாட் பிடிக்க 1/2 இன்ச் வேணும். கீழே அந்த பெல்ட்டை ஜாயின் பண்ண 1/2 இன்ச் வேணும். ஓகேவா? மொத்தமாக அந்த கொக்கி சைடு மட்டும் 1 இன்ச் தையல் கொடுப்போம். இப்போ நான் 1/2 இன்ச் மட்டும் தையல் கொடுத்துட்டு டாட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ டாட் எவ்வளோ தூரன்றதை நான் எப்படி வச்சு மார்க் பண்ணேன்னு பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல் வீடியோவை பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டியோட யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எவ்வளோ தூரம்னு மார்க் பண்ணிட்டு அதுவே திரும்பி 1 இன்ச் இருக்கா அதோட அகலன்றதை மார்க் பண்ணி அதுவே இன்னொருக்கா மார்க் பண்ணிட்டேன். மொத்தம் 3 கோடு போட்டு நம்ம ஒரு டாட்டை பிடிப்போம். ரைட்டாக அதோட நீளத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் நீ சைடில் வந்து தைக்க போகிற இடம் இருக்குல்ல, அங்கனுக்குள்ளே நோட் பண்ணணும். மேலே 1/2 இன்ச் தையலில் போயிடும். அதை விட்டுட்டு அதுக்கு கீழே அந்த கோட்டில் கொண்டு போய் வச்சு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணுறேன். மேலே அந்த கை ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும். இனி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணாலும் நமக்கு ஷேப் அழகாக வந்துடுமா. ஒரு தடவை இந்த அகலம் இருக்குல்ல, இந்த அகலம் நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் செஸ்ட்டுக்கிட்ட மட்டும் பிடிப்பாக இருக்கும். இல்லை சைடு ஜாயின் பண்ணும்போது மட்டும் அவங்கள மட்டும் துணி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்தையும் டாட் போக மிச்சம் எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கீழே 1/2 இன்ச் தையல் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். சுற்றிலும் தையலுக்காக விட்டுருப்போம்ல, அந்த இடத்துல கட் பண்ணுறோம். அடுத்து தைக்க போகிற இடத்தையும் நம்ம இந்த மாதிரி நாச் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறது